ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோன்னா, நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயில்ல பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இன்றைக்கி தாயிரா பாப்பாவோட 1 டே ஃபுட் ரொட்டீன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இவ பேர் தாயிரா, இவளுக்கு வந்து 11 மந்த் ஆகுது. இன்னும் ஒரு 1 வீக் 2 வீக்ஸில் வந்து பாப்பாவுக்கு வந்து பர்த்டேவே வந்துடும். ஸோ பாப்பா 9 o'clock போல் எழுந்தாங்க. எழுந்து மேலே டெரஸ் கூப்பிட்டு வந்தாச்சு. ஏன்னா சன் எக்ஸ்போஷருக்காக வந்து பாப்பாவுக்கு வந்து எப்போவுமே டெய்லியுமே மேலே தூக்கிட்டு வந்துடுவோம். ஸோ என் வாய்ஸ் ரொம்பவே ஒஸ்ட்டாக இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து கோல்டு வந்து எனக்கு இன்னமும் செட் ஆகலை. ஆல்மோஸ்ட் வந்து 7 days மேலே போயிட்டுருக்கு. ஸோ பாப்பாவுக்கும் லைட்டாக கோல்டு வருது. ஸோ அதனால தான் வீடியோஸ்லாம் கொஞ்சம் டிலே ஆகுது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி பாப்பாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராகி ரவா தோசை ப்ளஸ் வந்து டொமேட்டோ சட்னி தான். பாப்பாவுக்கு வந்து 11 மந்த் ஆனதுனால நான் வந்து ஸ்பைசிலாம் கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ அதனால் வந்து பாப்பாவுக்கு வந்து டொமேட்டோ சட்னியும் ராகி ரவா தோசை நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ வாங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து தக்காளி சட்னி எப்படி நம்ம ரெடி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து 2 தக்காளி எடுத்துருக்கேன். ஒரு பெரிய தக்காளியாக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க, மீடியம் சைஸாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. பூண்டு எடுத்துக்கோங்க. காரத்துக்காக சொன்னதால நான் ஸ்பைசி இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன், கருவேப்பிலை எடுத்துருக்கேன். ஸோ எல்லாமே வந்து மிக்சியில் போட்டு நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க, இல்லைன்னா திப்பியாக இருந்தால் குழந்தைங்களுக்கு வந்து நாக்கில் திட்டு போட அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பேனில் வந்து ஆயில் ஊற்றிக்கோங்க, மஸ்டர்ட் ஆயில் ஊற்றிக்கிறேன். கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லாவே பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சிருக்க சட்னி வந்து ஃபுல்லாகவே அப்படியே ஊற்றிடலாம். கொஞ்சம் தூரமாக இருந்து ஊற்றுங்க, ஏன்னா மேலே வந்து அது கொதிக்க அந்த ஊற்றும் போது நல்லா வந்து கையிலெல்லாம் சுடுபட்டுரும். ஸோ நல்லா கேர்ஃபுல்லாக ஊற்றுங்க. தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு சால்ட் வந்து தேவையான அளவு ஊற்றிக்குங்க. ரொம்பவே சிம்பிளான சட்னி தான். ஸோ இது பெரியவங்க கூட சாப்பிட்லாம். கூட வந்து நான் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை இருக்க சாரில் வந்து சட்னியில் வந்து இறங்கிறதுக்காக நான் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லாவே கொதிக்கணும். ரொம்ப திக் கன்சிஸ்டன்சியில் வேண்டாம், ஏன்னா நம்ம குழந்தைங்க கொடுக்க போகிறதுனால கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் அவங்களுக்கு வந்து ட்ரையாக இருக்காமல் வந்து சாப்பிடுவாங்கன்றதுனால நான் கொஞ்சம் நல்லாவே லிக்விடாக எடுத்திருக்கேன். நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. நம்ம பவுலில் மாற்றிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு பவுலில் வந்து 2 tablespoon ராகி பவுடர் எடுத்திருக்கேன், 1 tablespoon ரவை எடுத்திருக்கேன், ஒரு half tablespoon வந்து சால்ட் எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 to 10 minutes வந்து அப்படியே விட்டுருங்க. ஏன்னா ரவை வந்து நல்லா ஊறும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லம்ப்லாம் எதுவுமே இல்லை. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 minutes கிட்ட விட்டுட்டு நீங்கள் பேன் ஹீட் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் வந்து இந்த மாவு வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஸோ வந்து நீங்கள் ரவை ஊறினா தான் வந்து இந்த தோசை உங்களுக்கு நல்லா வரும். நீங்கள் வந்து டக்கு நீங்கள் அப்பயே வந்து கரைச்சி நீங்கள் ரவை தோசை ஊற்றுனீங்கன்னா வந்து உங்களுக்கு வராது, ஒட்டிக்கும். ஸோ அதனால் ரவை வந்து ஒரு சோக் ஆகிறதுக்கு வந்து ஒரு 5 to 10 minutes கிட்ட நீங்கள் கொடுங்க. இது மாதிரி பாருங்கள், டாட்டாக மேலே வந்ததுக்கப்புறம் திருப்புங்க. அப்போ தான் வந்து தோசை நல்லாவே வேகும். இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து உள்ளே வேகாது, மாவாக இருக்கும், தோசையும் வராது. அந்த புளியாக வந்ததுக்கப்புறம் திருப்புனீங்கன்னா 2 சைடுமே குக் ஆகிடும். இந்த பாருங்கள், சூப்பராக குக் ஆகிடுச்சு. நம்ம இதை வந்து பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் கீ ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆயில் ஆட் பண்ணுறேன் பாப்பாவுக்கு, நீங்கள் கீயும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், நம்ம செஞ்சு வச்ச சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நான் குட்டி பீஸாக வந்து நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஏன்னா பாப்பா வந்து இப்போல்லாம் வந்து ஃபிங்கர் ஃபீட் அதிகமாக பண்ணுறதுனால லாஸ்ட்டாக அவளுக்குன்னு ஒரு போர்ஷன் நான் கொடுத்துருவேன். ஏன்னா அவளே வந்து சாப்பிட்றதுக்காக நான் இந்த பீஸா கட்டர் வச்சு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பாப்பா தண்ணி கொடுத்துடலாம். தண்ணி கொடுக்காமல் ஃபுட்டு கொடுக்காதீங்க. இப்போ பாருங்கள், பாப்பாவுக்கு நான் ரவை தோசை தான் கொடுக்குறேன். ஸோ நம்ம வந்து ராகியோட ரவை ஆட் பண்ணதுனால கொஞ்சம் வந்து சாஃப்டாகவே இருக்கும். நீங்கள் ப்ளைன் ராகியாக கொடுக்கும்போது வந்து தோசையாக கொடுக்கும்போது கொஞ்சம் வந்து வழுவழுன்னு இருக்கும், அவங்களுக்கு வந்து நாக்கில் ஒட்டுற மாதிரி இருக்கும். பட் ராகி ஆட் பண்ணதுனால கொஞ்சம் மெத்துன்னு சாஃப்டாக இருக்கும். ஸோ ரவை ஆட் பண்ணுறதுனால மெத்துன்னு சாஃப்டாக இருக்கும். ஸோ அவங்களும் விரும்பி சாப்பிட்டாங்க. ரொம்பவே ஹெல்த்தியான டிஷ் இது, மார்னிங் கொடுக்கறதுனால. ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க, பாப்பாவுக்கு வந்து இப்போ நம்ம வந்து மிளகா இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், ஸோ ஸ்டொமக் பெயின்லாம் வருமான்ட்டு. ஸோ பாப்பா வந்து 11 month ஆகி 1 year ஆக போகுது. அவங்களுக்கு வந்து எல்லா ஸ்பைஸியுமே நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுன்றதுக்காக நான் இப்போ தான் கொஞ்சமாக நான் வந்து ஸ்பைசி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா பின்னாடி வந்து அவங்க எல்லா ஃபுட்டுமே சாப்பிட்ணும், எதுவுமே வேண்டான்னு சொல்லக்கூடாது. அவங்க கம்ஃபர்ட் ஃபுட் மட்டுமே சாப்பிடக்கூடாது, எல்லா ஃபுட்டுமே பழகணுன்றதுனால லைட்டாக தான் வந்து நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ இதனால் பாப்பாவுக்கு வந்து ஸ்டொமக் பெயின்லாம் எதுவுமே வராது, நார்மலாகவே நல்லா இருக்காங்க. ஸோ நீங்களும் லிட்டில் பிட் வந்து அவங்க பாப்பாவுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். பெப்பர் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. இது மாதிரி சில்லிலாம் கொஞ்சம் சேர்த்து ஐ மீன் 1 year + பேபிக்கு வந்து இதெல்லாம் நீங்கள் அடிஷ்னலாக சேர்த்துக்கலாம். ஸோ பாப்பா ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. வாங்க லஞ்ச் மெனு பார்த்துடலாம். லஞ்சுக்கு வந்து இன்றைக்கி வந்து நான் பீன்ஸ் சாதம் தான் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து 2 cup வந்து 2 tablespoon வந்து ரைஸ் எடுத்திருக்கேன், 1 tablespoon வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். நல்லாவே ரெண்டுமே நல்லா வந்து வாஷ் பண்ணி ஒரு 1/2 hour கிட்ட
சோக் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் வந்து பருப்பு அரிசியை வந்து நல்லா சீக்கிரமாக குக் ஆகிடும். இப்போ வந்து நான் ஒரு 4-5 பீன்ஸ் வந்து நல்லா வந்து பீன்ஸ் வந்து பிஞ்சு பீன்ஸாக எடுத்துக்கோங்க. பீன்ஸில் வந்து ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்குங்க. அதனால் வந்து குழந்தைங்களுக்கு வந்து இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்ஸ்லாம் எதுவுமே வராது. ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து பீன்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். நான் வந்து பாதி வெங்காயம் எடுத்திருக்கேன். ஏன்னா மீடியம் சைஸ் வெங்காயம் இல்லை, தக்காளி என்கிட்ட மீடியம் சைஸ் இல்லாதனால நான் பாதி எடுத்திருக்கேன். 2 பல் பூண்டு எடுத்திருக்கேன். அரிசி நல்லா ஊறிச்சான்னு பார்த்துட்டு நம்ம வந்து பீன்ஸ், வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே நம்ம போட்டுக்கலாம். அரிசி நல்லா ஊறி இருக்கணும், இதுதான் ப்ளஸ். அப்போ தான் பீன்ஸும் வந்து சீக்கிரமாக வேகும். இது கூட வந்து நான் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், உப்பு, பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். பெருங்காயத்தூள், மெயின் பெருங்காயத்தூள் டைஜஷனுக்கு ஆட் பண்ணுங்கள். பூண்டு ஆட் பண்ணாலுமே வந்து நீங்கள் பீன்ஸ்லாம் நீங்கள் சேர்க்குறீங்கன்னா கம்பல்சரி பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து 2 கிளாஸ் வந்து நான் தண்ணியை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 to 4 விசில் கிட்டே வச்சிடுறேன். ஸோ நிறைய பேர் சொல்கிறாங்க எங்கள் பாப்பா வந்து பீன்ஸ் சாப்பிட மாட்டுறாங்க, உங்கள் பாப்பா எப்படி சாப்பிட்றாங்கன்ட்டு. ஸோ நீங்கள் வந்து நல்லா வந்து வேக வைக்கும் போது ஸ்மாஷ் ஆகிடும். ஸோ இப்போ எங்கள் பாப்பாவுக்கு வந்து நான் அப்படியே கொடுத்து பழகினதுனால அவளுக்கு வந்து தனியாக வந்து அவளுக்கு வந்து சோக்கிங் இஷ்யூஸ்லாம் வரல. ஸோ உங்கள் பாப்பாவுக்கு சோக்கிங் இஷ்யூஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா பீன்ஸ் சாப்பிடும்போது நீங்கள் பிளெண்ட் பண்ணி கொடுங்க. இதோ பாருங்கள் எங்கள் சூப்பராக இதுவாகிடுச்சு. இது கூட நீங்கள் வந்து மேலே கீ ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி தொட்டுக்க வந்து நான் வீட்டில் செஞ்ச வெண்டைக்காய் பொரியல் தான் நான் பாப்பாவுக்கு கொடுக்குறேன். ஸோ சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு இந்த பீன்ஸ் சாதம். நீங்களும் இதை சாப்பிட்லாம். டாடலர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இதை கொடுக்கலாம். ஏன்னா வந்து நம்ம ஆயிலில் எதுவுமே நான் சேர்க்கல நாங்கள். ஸோ லாஸ்ட்டில் வந்து கீ ஆட் பண்ணதுனால குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். என் பொண்ணுக்கு வந்து இந்த பருப்பு சாதம் கூட கீயில் ஆட் பண்ணி கூட ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க, நோனே சொல்ல மாட்டாங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி ஃபுட்டு கொடுக்கறதுனால எனக்கு டைம் ரொம்பவே சேவ் ஆகும். ஏன்னா வந்து ஃபாஸ்ட்டாகவே சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. எனக்கும் வந்து கொஞ்சம் பரவாயில்ல, பாப்பா ரொம்ப ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றாங்க அப்படின்னு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ பீன்ஸில் நிறைய ஸ்ட்ரென்த் இருக்குங்க. பருப்பும் வந்து நீங்கள் வந்து ஒரே பருப்பாக கொடுக்காதீங்க, மாற்றி மாற்றி கொடுத்துட்டு இருங்க. ஒரே பருப்பு கொடுக்குறது மாற்றி மாற்றி கொடுத்தா தான் வந்து எல்லா பருப்பில் இருக்க நியூட்ரிஷனும் வந்து குழந்தைங்களுக்கு வந்து சேரும். ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க உங்கள் பாப்பா எப்படி வந்து சாப்பிட்றாங்க, ஒரே இடமா உட்காந்து சாப்பிட்றாங்க, எங்கள் பாப்பா சாப்பிட மாட்டுறாங்க, இல்லை டிவி போடுறீங்களா, இல்லைன்னா எந்த பார்த்து சாப்பிட்றாங்க அப்படின்ட்டு. இன்றைக்கி பாருங்கள் எங்கள் பாப்பா வந்து டிவியில் எதுவுமே பார்க்கல. ஸோ நான் லைட்ஸ் கூட எதுவுமே பார்க்கல. பட் அவங்க கூட நான் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி, சாப்பாடு கொடுக்கறதுக்கு முன்னாடியே வந்து கொஞ்சம் எங்கேஜாக இருந்தேன். ஸோ அதனால் அவங்க வந்து என் கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சாப்பிட்டாங்க. ஸோ வேறு எதுலேயுமே வந்து அவங்களுக்கு வந்து இன்ட்ராக்ஷன் போகல. நம்ம அவசரமாக கொடுக்கறதுனால தான் வந்து அவங்க குழந்தைங்க சாப்பிட மாட்டுறாங்க. ஸோ நான் எங்கள் பாப்பாவுக்கு வந்து நான் கொஞ்ச நேரம் அவங்க கூட இருந்தாலே போதும், அவங்களுக்கு ஈஸியாக வந்து நான் சாப்பிட்றா. நானே வந்து அதை இன்றைக்கி தான் நம்ம கண்டுபிடிச்சேன். நீங்களும் இந்த ட்ரிக் வந்து உங்கள் குழந்தைங்க ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி நீங்கள் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சாப்பாடு கொடுத்து பாருங்கள். அவங்க உங்கள் கூடயே விளையாடிட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுருவாங்க. ஸோ வாங்க இப்போ வந்து நைட் டின்னர் என்னென்னு பார்க்கலாம். பாப்பாவுக்கு வந்து இன்றைக்கி வந்து இட்லியும் வெங்காய சட்னி தான் கொடுக்க போகிறேன். மாவு இருக்கிறதுனால நான் இட்லி ஊற்றிட்டேன். ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு 4 பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் 4-5 எடுத்திருக்கேன். ஒரே ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நான் ஒரு பேனில் வந்து மஸ்டர்ட் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, சீரகம் 2மே ஆட் பண்ணுறேன். ஏன்னா நைட்டில் கொடுக்கறதுனால நான் சீரகம் கம்பல்சரி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாமே வந்து ஒன்றா கொட்டிட்டு நல்லா வதக்கிக்கிறேன். நான் தனித்தனியாக வதக்கிக்கல, ஏன்னா சட்னி அரைக்க போகிறதுனால. ஸோ நான் எல்லாமே வந்து நல்லா ஒன்றா கொட்டி வதக்கிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட 4 வந்து குறுமிளகு போகிறேன். நீங்கள் மிளகுத்தூள் இருந்தால் அதுவும் போட்டுக்கலாம். ஸோ என்கிட்ட குறுமிளகு, முழு மிளகு இருந்ததுனால வந்து நான் வந்து அப்படியே போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். ஸோ வதக்கிட்டு நல்லா வந்து ஆற வச்சுக்கோங்க. ஆறினதுக்கு அப்புறம் தான் வந்து நீங்கள் பிளெண்டிங்கில் போடணும். ஆறதுக்கு முன்னாடி பிளெண்டிங்கில் போடக்கூடாது. நல்லா ஆற வச்சுக்கோங்க. சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும். திப்பி இருக்கவே கூடாதுங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க, திப்பி இருக்கக்கூடாது. ஸோ உங்கள் பாப்பாவுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா தண்ணி நீங்கள் நல்லா ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. அதை பாருங்கள் நான் வீட்டில் செஞ்ச ஒரு இட்லி எடுத்தேன். பாப்பாவுக்கு வந்து மினி இட்லியாக தனியாக நான் இன்றைக்கி செய்யலை. வீட்டில் எங்களுக்கு செஞ்ச இட்லியை நான் பாப்பாவுக்கு கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு தண்ணி கொடுங்க. தண்ணி கொடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் ஃபுட்டு கொடுங்க. தண்ணி கொடுக்காம ஃபுட்டு கொடுக்கவே கொடுக்காதீங்க. ஏன்னா அவங்களுக்கு தண்ணி நீடல் இல்லைன்னா கூட அவங்க வந்து சரியாக ஃபுட்டு சாப்பிட மாட்டாங்க. ஸோ எங்கள் பாப்பாவும் பொறுமையாக வந்து சாப்பிட்டுட்டே இருக்காங்க. ஸோ இது மாதிரி சட்னி ரெசிபி வந்து நீங்கள் நைட்டில் கொடுக்கும்போது தேங்காய் போட்ட சட்னி வந்து கொடுக்கறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா தேங்காய் வந்து நைட்டில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஜீரணமாகாத டைஜஷன் ப்ராப்ளம்லாம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ தேங்காய் இல்லாமல் இது மாதிரி வந்து மினிமலாக இருக்க சட்னி எல்லாமே நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்க சாப்பிட்டாங்கன்னா நீங்கள் தாராளமாகவே கொடுக்கலாம். பாப்பாவுக்கு வந்து ஸ்டொமக் பெயின் எதுவுமே வராது. அவங்களா விருப்பப்பட்டு சாப்பிட்டா எல்லாமே நீங்கள் கொடுக்கலாம். பட் ஃபோர்ஸ் பண்ணி அவங்களுக்கு பிடிக்காதது கொடுத்தா தான் வந்து நைட் டைமில் மட்டும் அவங்களுக்கு பிடிக்காதது வந்து கொடுக்கவே
கொடுக்காதீங்க. அழ வச்சு அதுவுமே ஃபீட் பண்ணாதீங்க. நான் அவங்க அதே மைண்ட் செட்டில் தூங்குனாங்கன்னா டைஜஷன் ப்ராப்ளம்லாம் வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நிறைய அப்கமிங் வீடியோஸ் வந்து பாப்பாவோட ஃபுட் ரிலேட்டட் கண்டென்ட் வீடியோ, ஒன் டே ஃபுட் ரொட்டீன் விலாக், ஸ்பெசிஃபிக் ஸ்நாக்ஸ், மார்னிங் ரொட்டீன் எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன். எல்லாமே செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ வந்து எங்கள் பாப்பா வந்து இன்றைக்கி டே ஃபுல்லாகவே வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே இல்லாமல் எல்லா ஃபுட்டுமே வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு இந்த ரெசிபி வந்து உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க எல்லாமே சாப்பிட்டாங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் சொல்கிற கமெண்ட்டு. ஸோ தேங்க்யூ ஆல், பாய், see you next